சர்க்கஸில் நீங்கள் ட்ரெப்பீஸ் கலைஞர்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த ட்ரெப்பீஸ் பார்கள் ட்ரெப்பீஸ் கயிறுகள் எல்லாமே எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா அவங்க முழுசாக ஊஞ்சல் ஆடினா மட்டும்தான் ஒருத்தர் இன்னொருத்தரை போய் பிடிக்க முடியும். அவங்க கொஞ்சம் தயாராக இல்லாமல் இருந்தாங்கன்னா, இல்லை யாரோ ஒருத்தர் தயங்கிட்டாங்கன்னா சர்க்கஸே குலைஞ்சிடும் இல்லையா? அவங்க முழுமையாக போகணும். முழுமையாக இல்லைன்னா அது அழகாக நடக்க முடியாது. உங்களுக்கும் அப்படி தான். இந்த மனசோட சர்க்கஸ் ஒரு இசை கோர்வையாக நடக்கணும்னா அது தன்னோட உச்சக்கட்டத்துக்கு போகணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபடுறீங்களா? நீங்கள் முழு ஈடுபாட்டோடு இருந்தீங்கன்னா அதுலேயே உங்கள் மனசு செட்டில் ஆகிடும். நீங்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்துலேயும் முழுசாக ஈடுபடணும். எவ்வளவு ஆர்வத்தோடு நீங்கள் நேசிக்கிற ஒருத்தரை இல்லை உங்கள் குழந்தைய பார்க்குறீங்களோ அதே ஆர்வத்தோட வானத்தை பாருங்கள், அதே ஆர்வத்தோட மரத்தை பாருங்கள், அதே ஆர்வத்தோட பூமியை பாருங்கள், அதே ஆர்வத்தோட எது ஒன்றையும் பாருங்கள். வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்துலேயும் அதே ஆர்வமும் ஈடுபாடும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மனசு ஒரு துன்பமாக இருக்காது. அது ஒரு அழகான சர்க்கஸாக ஆகிடும். சர்க்கஸுங்கிறது செயல்களோட ஒரு இசை கோர்வை இல்லையா? பெரிய விதத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒருங்கிணைப்பு மட்டும் இல்லைன்னா அது ஒட்டுமொத்த குழப்பமாக ஆகிடும். ட்ரெப்பீஸ் கலைஞர்கள் முழுமையாக ஊஞ்சலாட தயாராக இல்லைன்னா, அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு பாதி வழி மட்டும் போனாங்கன்னா அங்கே சர்க்கஸே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு.